இந்த வீடியோ எந்த ஒரு இண்டிவிஜுவலையும் எந்த ஒரு கம்யூனிட்டி ஹர்ட் பண்ணுறதுக்காக எடுக்கல. இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக எடுக்கிறோம். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏ காய்ஸ், நான் உங்கள் தேடல் தீபு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்கா, ஒரு குழந்தையாக பிறந்து கடைசியாக நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதாவது சுடுகாட்டில் இருக்கிறாங்க. ஒரு மனிதனோட உடலை வந்து ஒரு மனிதனே வந்துட்டு பர்ன் பண்ணுறதாகட்டும், பரி பண்ணுறதாகட்டும், எந்த ஒரு விதமான அருவருப்பும் இல்லாமல் அவங்க செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இவங்கள தான் நம்ம இன்னைக்கு போய் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி, கடைசியில் 50 பேர் இங்கதான்டா வந்து ஆகணும். அவன் ஆடி முடிச்சு விட்டு இங்கதான்டா அடங்குறாங்க. உங்கள் பேருங்க? என் பேர் செல்லையா சார். செல்லையா. நாங்கள் ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறோங்க. சரி, ஓகே, சரிங்கண்ணா. இப்போ இந்த தொழிலை வந்து எத்தனை வருஷமாக பண்ணிருக்கிறீங்க நீங்கள்? இருக்கோம் சார், ஒரு 8-9 வருஷமாக. ஆனால் இப்போது ஒரு மனிதரோட சடலத்தை நீங்கள் வந்து பர்ன் பண்ணுறீங்க. ஆமாங்க. அந்த ஒரு விஷயம் நீங்கள் எப்படி உங்களுக்கு இருக்கு? அது வந்து புனிதமான எங்களுக்கு தெரிஞ்ச வேலைங்க. அதாவது மற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அது வந்து புனிதமான வேலை. ஒரு பாடி வந்து ப்ரெஸ்ஸாக வரும், ஒரு பாடி வந்து ஃபுல்லாக டீகம்பஸ் ஆகிட்டு வரோம், ஒரு பாடி வந்து ஒன்றும் இல்லாத வரோம். அது அந்த ஸ்மெல்லு இல்லாத எதுவும் இல்லாத நம்ம வந்து நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி அதை தூக்கி எடுத்து நாங்கள் பர்ன் பண்ணி அவங்களுக்கு அந்த சாம்பிளும் தரோம் சார். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. இப்போ இந்த பர்ன் பண்ணும்போது நீங்க வந்துட்டு நினைச்சு பார்த்துருப்பீங்களா, நம்ம இந்த தொழில் நம்ம செய்வோம்னுட்டு? சத்தியமாக கிடையாது சார், கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து சின்ன வயசுலேருந்து ட்ரம்பட் பிளேயர். நான் ட்ரம்பட் வாசன் இந்த ஒரு இது வர்ற டைமில் வந்து நான் வந்து ஒரு டிகிரேடாக தான் நினச்சேன் அந்த ஒர்க்கை. நினைக்கும் போது அதுக்கு அர்த்தம் வந்து பெரியவங்க அந்த சாமியாரெல்லாம் வந்து இது வந்து ஒரு புனிதமான வேலைனோட இது கடவுள் மாதிரி இந்த வேலை தெரிஞ்சு நான் செய்கிறேன் சார். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. யார் இந்த கடவுள்? இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். நிறைய வந்து சடலங்கள் ஆமாங்க வருதுங்க. நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த காசு கொடுக்காத போவாங்க, சண்டை போடுவாங்க உங்ககிட்டயே, அந்த மாதிரி எதனா நடந்திருக்குங்களா சார்? அதெல்லாம் நடக்குது சார். கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, நல்ல வார்த்தையில் பேசுகிறாங்க. ஒருத்தர் காசே இல்லாத வராங்க. காசே இல்லாத வரும்போது எனக்கு வந்து இன்னொரு பெரியவர் இருக்கிறார் மேனேஜர். சரிங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, காசே இல்லையானா கூட அதை பர்னிங் பண்ணி கொடுத்துருவார். சரி. அவர் பேர் வந்து தீபக் சார். ஓகே. அவர் இங்கே மெயினாக இருக்கிறாருங்க. அவர் வந்து காசே இல்லாதவங்களுக்கு அவர் வந்து செஞ்சு தருவார். அவர் தான் எங்களுக்கு எல்லாம் மெயின். நம்ம வந்து தொழிலாளி மாதிரி. அவரு கீழே நான் இருக்கிறேன். அந்த வெறுகேட்டு நடுற வேலை, இந்த வேலை, இது வேலை, 3 பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு 2 பேர் வருவாங்க சார். இதெல்லாம் சுத்தம் பண்ணி இதெல்லாம் வந்து இது பண்ணி நம்ம வந்து இந்த தொழிலை செய்கிறோம். சரிங்கண்ணா. சடலங்களெல்லாம் நீங்கள் வந்துட்டு பர்ன் பண்ணும்போது எதனா துராத்மா அந்த மாதிரி எதனா உங்களுக்கு? அதெல்லாம் சும்மா கதை சார், யார் பேச்சும் நம்பாத. நாங்கள் இது உள்ளே தாக்குறோம். எந்த பேயும் இல்லை, எந்த பிசாசும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. சின்ன சின்ன வார்த்தைகள் மாதிரி வரும். இது காம்பவுண்டுக்கு அவுட் சைடில் வரவங்க. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். பேய் பிசாசு எல்லாம் சும்மா கதை. சரி, வெளியே அவங்க இருக்குவாங்க. அந்த சதகள் செய்யும் போது சாகும் போது அவங்க இங்கே தான் சுற்றி நிற்குவாங்க. நம்மளால எதுவும் பண்ணதில்லை சார். பொய்யெல்லாம் பேசுவாங்க. அது ஏஞ்சி நிற்குது, ஏஞ்சி படுத்துக்குது. வேற இதுலலாம் யூடியூப்ல நீங்கள் பார்த்துக்குவீங்க. அது என் கண்ணில் காமிக்க சொல்லி எப்படி ஏஞ்சி நிற்குதுன்னு. அது நிற்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா. கரெக்ட் வெயிட் தூக்கி அந்தந்த இதுங்க வெறுங்க அங்கங்கே அடிக்கி நம்ம கரெக்டாக செட் பண்ணோம்னா அது ஏஞ்சிக்கிறதுக்கு டைம் இல்லை. அது வந்து ஏஞ்சிக்கிறது வந்து சயின்டிஃபிக்கலாக என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறோம்? அதெல்லாம் சும்மா நம்ம உடம்புல இருக்கிற அந்த நெரும்புங்க இருக்கு இல்லைங்க, நெரும்பு, அந்த நெரும்பு டைட் ஆகும்போது தான் ஏஞ்சிக்கும். அது கூட இப்பெல்லாம் ஆகுறது இல்லை சார். அது கூட இல்லை சார். பர்த்துனே போறாரு. சரிங்க. ஆனால் அந்த வயிறு பெஸ்ட்டாக வருது, சவுண்டு அப்போனா நம்மளுக்கு தெரியுங்க. புரிஞ்சிச்சிங்களா? வேற எந்த ப்ராப்ளமும் அந்த பேய் பிசாசி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏப்பா இப்படி தலைதறிக்க ஓடியாடுற? என்ன காப்பாத்துக்கியா, என்னை காப்பாத்துக்கியா. பயப்படாத, நான் இருக்க சொல்லு. என்னாச்சு? ஐயா, பேய கண்டால பாத்துட்டியா? பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்து மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான்.
இன்னைக்கு மனுஷனா இருக்கிறோம், நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்கேன் ராஜா, நீ பயப்படாத. ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளே கண்ணு முன்னால வந்து காட்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்னை கொண்டு எங்க வீட்டுல விட்டுருக்கியா? சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இந்த சடலங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு பர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து என்னடா நம்ம இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறோமே அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருப்பீங்களா? நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி இல்லை சார், ஃபர்ஸ்ட்டில் இருந்தவங்க நான். ஃபர்ஸ்ட்டில் எனக்கு வந்து 2 வயசு பசங்க இருக்குது. ஒரு பாப்பா எல்லாம் இங்கிலீஷ் கார்மெண்ட் படிக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சரில் இது வந்து தெய்வ கலைன்னுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சோட இதோட நம்மளுக்கு கலை வந்து நம்ம தெய்வம் புள்ளியாக வாழ்ந்துனுக்கிறோமே, இந்த வேலையை விடுகிறாதுன்னு தான் இந்த ஜெயினூலியே நகரம் சார். பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. நம்மள வந்து பின்னால பேசுறவங்க பேசிக்கலாம், அந்த மாதிரி முன்னாடி பேச பேசிக்கிறாங்க. முடியாது, பேசிக்கிறாங்க சார். என்னன்னு பேசுவாங்க? பணம் கொளுத்துறவன், பணம் எரிக்கிறவன் அப்படி நல்லா பேசி இருக்கிறாங்க. கேட்டோம்பா, என் வீட்டுக்கு வந்து நீ அரிசி வாங்கி தர்றதுல பருப்பு வாங்கி தர்றதுல என் கடவுள் கொடுத்த கலை இதை நான் செய்வேன், என்ன பண்ணுவ அப்படின்ட்டு நம்ம கேட்டுக்கிறோம் சார். வெட்டி அண்ணா உங்களுக்கு வெட்டி பே மாதிரி தெரியுதா? நாங்கெல்லாம் எத்தனை பேரை பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. அடிக்கிற காலத்துல மலையேறி இருக்கிறா. ஏண்டா ஒருத்தன் செத்தவன முதல்ல தண்ணி அடிக்கிறது, அடிச்சு வந்து பந்தல் போடுறவன் அடிக்கிறது, அப்புறமா பாட கட்டுறவன் அடிக்கிறது, அப்புறம் செத்தவனுக்கு சேவிங் பண்றவன போட்டு அடிக்கிறது, அப்புறம் தங்கி சவண்டிக்காரனை போட்டு அடிக்கிறது, வர்ற வழியில போக்குவரத்து பஸ் எல்லாம் போட்டு நொறுக்கிறது, கடைசியில மயானத்துல இருந்து வெட்டியால அடிக்கிறதா? ஆனா இதனால வந்து நான் உங்க கையில வந்து ஆப்போசிட்டா போறது இல்ல. சண்டைக்கு போறதோ என்ன பணம் கொளுத்துறோம்னு சொன்னோம், அது வந்து அவர் பாத்துக்கிறாருன்னு சொல்லி நான் கையெடுத்து விட்டுரும். இவர் தயவுதான்டா நம்மளுக்கு தேவை. ஏப்பா சமரசம்னு பேர் வச்சுக்கிட்டு இப்படி சமரசம் ஆகாம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எப்படிப்பா? ஏப்பா அன்னைக்கு நான் செஞ்சது தப்பா மன்னிச்சிரு. இந்த சமுதாயத்துல உங்களுக்கான எதனா ஒரு ஹெல்ப் கிடைக்குது? இல்லை சார், கவர்மெண்ட் எதனா ஆசைப்பட்டா நாங்கள் ஒரு 5-6 பேர் இங்கே இருக்கிறோம், ஏன்னா பேமெண்ட் பண்ணி எங்கள் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம். சேவை காந்தி எல்லாம் நாட்டுக்கு செஞ்சார் பாரு, அது ஆமா. பின்ன இதெல்லாம் பாராட்டுறதுக்கு பெரிய மனுஷங்களுக்கு டைம் கிடைக்காது. நம்ம தான் டைம் கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்போ பாராட்டி. இப்போ இந்த சுடுகாட்டில் வந்துட்டு இடத்த வந்து மரத்தூளை வந்து போட்டுக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். வாங்க அண்ணா, இது சொல்லுங்க சார். இது கீழே வந்து கட்டிங் வந்து அடக்குவோம் சார். சரிங்க. கட்டிங் எல்லாம் அடிக்கிட்டு மேலே வந்து அந்த மரம் தூள் போட்டு அது ஒரு சின்ன கட்டை தலகாணி மாதிரி வைக்குவோங்க. இதுக்கு மேலே பாடியை தூக்கி வச்சு சைடு கட்டெல்லாம் அப்செட் பண்ணி அப் பண்ணி பர்னிங் பண்ணுவோம். எதுக்காகனா அந்த ஈட் பிடிக்க பாடி பிடிக்கும். சரிங்க, ஓகே. இப்போது ஒரு நாளைக்கு எத்தனை சடலங்கள் வந்திருக்குங்க? இங்கெல்லாம் வந்து கம்மி தான் சார். வாரத்துக்கு 2, 3, ஒரு 4 வந்தால் ஜாஸ்திங்க, அவ்வளோதான். ஒரு மனிதன் இறந்துட்டா கடைசியாக ஒன்றுமே கிடையாதுங்க. சமரசம் ஊலாவும் விடமே நம் வாழ்வில் காணா சமரசைந்த லாபம் விடமே, நம் வாழ்வில் காணா சமரசைந்த லாபம் விடமே, சமரசம் லாபம் விடமே, நம் வாழ்வில் காணா சமரசைந்து லாபம் விடமே. வெளியே வந்து சத்தங்கள் கேட்குதுன்னு சொன்னீங்க. வெளியே அது மாதிரியான ஒரு அழுகுற சவுண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஜலான்னு நடக்கிற சவுண்டு கேட்டுக்கிறாங்க. இந்த நைட்டில் நம்ம வந்து 11 மணி ராவுக்கு வந்து இந்த பாடி மேலே வெறுகு போட வரோம். அப்போ அந்த வவாலெல்லாம் கொஞ்சம் சுத்தங்க. ஃபஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு பயம் இருந்துச்சுங்க. இப்போல்லாம் அந்த பையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சர்றன்னு வருவோம். 12 மணி ராவுக்கு கூட உட்காந்துருக்கோம் சார். ஒன்றும் பயம் இருப்பீங்க இங்கே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்துட்டு நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்கன்னுட்டு எதனா துச்சமாக நினச்சிருக்கிறாங்களா? எப்போனா ஸ்டார்டிங்கில் நினச்சிக்கிறாங்க சார். ரிலேட்டிவ்லாம் கூட நினச்சிக்கிறாங்க. அவங்க வந்து என்னோட டிகிரேடாக தாக்குறாங்க. நம்மளும் இத்த டிகிரேடாக எடை போட்டாங்க. நம்ம சம்பாதிங்க அவங்க சம்பாதிங்க பார்த்தா அவங்களோட என்னோட ஒரு படி கீழே இருக்கிற மாதிரி கடவுள் வந்து எனக்கு காமிச்சாரு சார். அது ஒரு பவர் இருக்குது சார். எங்கள் கையில் ஒரு பவர் இருக்குது, எங்களுக்குள்ளே ஒரு பவர் இருக்குது. யாரும் எங்களை வந்து டச் பண்ண முடியாது, எந்த பேயும் வந்து டச் பண்ண முடியாது, எந்த சாமியும் வந்து டச் பண்ண முடியாது. எங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. இது உள்ள அவ்வளோதாங்க. கொரோனாவில் இருக்கிறவங்க வந்து சார் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருமே கிடையாது. இங்கே வந்து கற்பூரம் கொளுத்திட்டு நாங்கள் பூசை படம், அந்த கற்பூரம் கூட கிடையாது. அப்போ அவங்க கொல்லி சட்டி வந்து சுற்றுறதுக்கு அந்த கொல்லி சட்டியும் கிடையாது. அவங்களுக்கு யாருமே இல்லை, ஒரு அனாதி மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற சொந்தம்ன்ட்டு நாங்கள் தான் இருந்தோங்க. சரிங்க. அவங்களுக்கு இருக்கிற சொந்தம்
சரிங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட அந்த லாஸ்ட்டில் போயிட்டு நிற்குவாங்க. இங்கேருந்து ஒரு 100 ஃபீட்டில் போயிட்டு நிற்குவாங்க. அதை கை கூட பிடிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மோக்கம்லாம் கொடுத்தாங்க பாரு, தேவம் போட மாட்டோம். நாங்கள் அந்த சானிடைசரும் அடிக்க மாட்டோம். வந்தால் கடவுள் பார்த்துக்கிறாரா அப்படின்ட்டு நாங்கள் அந்த பாடிங்களெல்லாம் தூக்கி கர்த்தி நம்ம வீட்டு புள்ள மாதிரி ஒன்று பர்னிங் பண்ணி நம்ம அந்த இது பண்ணுவோம் சார் அங்கே. ஆனால் அதுக்காக கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு எதுவும் ஒரு அமௌண்ட்டும் தரல சார் இது வரைக்கும். நைட்டும் பகலும் 24 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணு கண்ணு மூச்சு அதை நாங்கள் உயிருக்கு போராடி நம்ம உயிர் மேலே பயம் இல்லாத அளவுக்கு நம்ம அந்த வேலை பண்ணோம். அந்த கவர்மெண்ட் எதுவும் வந்து நம்மளுக்கு வந்து அப்செட் பண்ணல, எந்த அமௌண்ட்டும் இது வரைக்கும் வரல சார். அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை வந்துச்சுங்கண்ணா பெண்ணுங்க? நிறையா சார், 17 18 ஒரு நாளைக்கு சார், 17 18 6 7 எப்படி கணக்கு தெரியாது. 24 ஹவர்ஸ் நம்ம தூக்கன்னு வந்துனே இருக்கோங்க பாடி. ½ அன் ஹவருக்கு ஒரு முறை, ½ அன் ஹவருக்கு ஒரு முறை, ஒரு முறைக்கு ஒரு முறை வந்துனே இருக்கும். வெறுக்கு தள்ளுன்னு வந்துனே இருக்கும். அங்கங்கே குப்பை குப்பையாக வெறுக்கு கொட்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொரோனா டைமில் பர்னிங் பண்ண இடம் தான் எல்லாமேங்களா? எல்லாம் இதெல்லாம் இது தான் கேருதுங்க. இப்போ ரிஜிஸ்டர் 3 பிளேஸ் தான் கேருதுங்க. நஞ்சு இடத்துலலாம் போட்டு கொளுத்தணும் சார். அதான் அந்த அது உள்ள கூட போட்டு கொளுத்தணும். அந்த மாதிரி நாங்கள் பர்னிங் பண்ணி கொடுத்தோங்க. இதனால வந்து கவர்மெண்ட்டு எங்களுக்கு வந்து தாரிஃப் பண்ணி டன் பண்ணி இந்த அளவுக்கு இந்த பசங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு அமௌண்ட் வரல சார். யாரும் கோடி போடுறதுக்கு ஆள் இல்லை, எதுக்கு போகிறதுக்கு ஆள் இல்லை. அதாவது அவங்களும் சேர்க்கறதில்ல. பாவம் ஃபேமிலி மேலே நம்ம வந்து எதுவும் சொல்கிறதுக்கு வந்து விருப்பம் பண்ணல. அவங்களுக்கு வந்து அப்பான்னு பார்க்குறதுக்கு ஆசை தான், அம்மான்னு பண்ணுறதுக்கு ஆசை தான், அவங்களுக்கு உயிர் மேலேயும் ஆசை தான். இப்போ நம்ம போய் எதனா ஆகுமோன்ட்டு அதை வந்து பயந்துன்னு அவங்க ஒதுங்கிட்டாங்க. ஆனால் இந்த பாடிக்கு வந்து எனக்கு அப்பாவாகலாம், எனக்கு அண்ணனாகலாம், எனக்கு அம்மாவாகலாம் அப்படின்னு நினச்சி பர்னிங் பண்ணுவாங்களாம் நாங்கள் தான் சார். நாங்கள் தான் அவங்க குடும்பமாக இருந்துங்க. அந்த கொரோனா வந்ததுனால அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா இருந்து பண்ணி எடுத்துக்குவாங்களா. இந்த பர்னிங்கில் வந்து நாங்கள் ஒரு 5-6 பேர் இருக்கிறோம் சார். அவ்வளோதான் பண்ணது சார். 3 வருஷம் கிட்ட உள்ளே இருந்தோம் சார். இப்போது நம்ம பின்னாடி வந்து ஒரு பெண்ணை இறஞ்சுன்னு இருக்கு. பெண்ணை வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பர்ன் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார்? 1 ஹவரில் ஆயிடுதுங்க. 1 ஹவரில் பக்கா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து 4 ஹவர் ஆகுதுங்க. போகுது வீடியோ ஆட்டோமேட்டிக்காக சாம்பிள் ஆகிடும். சரிங்கண்ணா. இதெல்லாம் ஒரு 12 ஹவர்ஸ் நேரம். இந்த மாதிரி நிறைய பெண்ணுங்களை நீங்கள் எரிச்சிருப்பீங்க. கணக்கு ஒழுங்கல சார். அப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா நீங்கள் இந்த வேலைக்கு வருவீங்க, இப்படிலாம் இருப்பீங்கன்ட்டு? இல்லை சார், இதை பற்றி ஐடியாவே இல்லை சார். ஐடியாவே இல்லை. இது வந்து கடவுளுடைய புள்ள. நாங்கள் எங்களுக்கு இந்த சூனியமோ மந்திரமோ தந்திரமோ எதுவுமே அணங்காது. சாமி கூட குறுக்க வர முடியாது. அது மாதிரி ஒரு புள்ள நாங்கள். இந்த புடுபுடுக்காரனுங்க வராங்க. ஆமாங்க. அவனுங்க உள்ளே வரானுங்களா? இது உள்ள நம்ம அலோட் பண்ணுறதில்ல சார். வராங்க அந்த சாம்பிள் கிம்பிள் கேட்குவாங்க. நாங்கள் வந்து புல்லுக்குட்டி வச்சுன்னுக்கிறோங்க. நம்ம தாடுறதில்ல. வேறு யாராவது கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்ம இது உள்ள அலோட் பண்ணி எதுவும் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிள் பண்ணுறதில்ல. சில பேர் வந்து இந்த பி கம்போஸ் பாடி வரும்போது அதை கை வச்சு தூக்குறதோ கீக்குறதோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து கை வச்சு தூக்குவோம். அப்போது நம்ம கடவுள் வந்து இதுக்காக படிச்சுக்கிறாரு, நம்ம கை வச்சு தூக்குறோமே இதை கர்த்துறோமே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகி இந்த வேலை மேலே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். கோடி கணக்கில் இருக்கிறவங்க இப்படி ஆடுறவங்கலாம் வந்து புஷ்ஷுன்னு எரிஞ்சு போயிடுவோம். பாரு, நீ எவ்வளோ பணம் சேர்த்து வச்ச, லாஸ்ட்டில் பாரு உங்கள் சொந்தக்காரர் இது உள்ள ஒருத்தர் இருக்கிறாங்களா பாரு, இந்த பணம் குளத்துல வந்தாக்கிறோம் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிறோம். இல்லை கலரிங் இல்லை அங்கே இங்கெல்லாம் சொல்லுவாங்க, பேய்க்குது பிசாசிக்குது அர்த்தம் பார்க்குது, இது ஏஞ்சி உக்காங்கிக்குது, இதை ஏஞ்சிக்கு சொல்லி பார்க்கலாம். ஏஞ்சிக்காது, அவ்வளோதான். அது அவ்வளோதான். நரும்பு விசுக்கும் போது அந்த வெறும் கொஞ்சம் கலியும் அது தூக்கி போட்டோம்னா ஒன்றுமே கிடையாது. பேய் பிசாசி எல்லாம் இல்லை சார், அதெல்லாம் போய் புரிஞ்சிச்சிங்களா. அதுக்காக எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், மற்ற கல்றக்காரங்களுக்கும் சொல்கிறேன், அந்த சாம்பல் அள்ளி தர்றது, அந்த இது தர்றது, அந்த வேலை ஒண்டி பண்ணாதீங்க. நம்ம குடும்ப குட்டி நல்லா இருக்கணும்னா அதெல்லாம் செய்யாதீங்க. இருக்கிற தொழில் குத்துக்கிறது அதை வச்சு சாப்பிட்டு போகும். ரொம்ப நன்றிங்கண்ணா, நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நம்ம தீபுஸ் தேடல் சேனலாக இந்த வீடியோ பார்த்து வர ஜனங்களுக்கு
அவங்களுக்கு இதுலேருந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு. நான் வாழும் போது நம்ம சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் கூட பிறந்தவங்களையும் நம்ம சொந்த அம்மா அப்பாவையே வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்போம். சில பேர் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பேருக்காகவும் அந்தஸ்துக்காகவும் எவ்வளோ பேர் நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம். கடைசியில் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நினச்சி பார்த்தா நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம வாழும் போது தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். நம்ம இறந்துட்டு பின்னால் நம்மளுக்கு எதுவுமே கிடையாதுன்றதை நம்ம நினச்சிருந்தா நம்ம இப்படிலாம் வாழ்ந்திருக்க மாட்டோம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு உதவி பண்ணிட்டு போகலாமே. இந்த வீடியோ வந்து முக்கியமாக நான் எதுக்காக எடுக்கிறேன்னா, ஒரு மனிதனோட சடலத்தை வந்து ஒரு மனிதனே வந்து அதை பர்ன் பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா? அவங்களுக்கு எவ்வளோ பெஜாராகும். அவங்களுக்கும் வந்துட்டு நல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த தொட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள வந்துட்டு அவங்களே அடிக்கிறது, அவங்களே திட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. அவங்களும் ஒரு மனுஷன் தான் நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டேன்றீங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சராசரியான ஒரு மனிதர்கள் தான். அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். எரிக்கிறதாகட்டும், பரி பண்ணுறதாகட்டும், பர்ன் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ ஒரு அருவருப்பான ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு செயலை பண்ணியிருக்கிற இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி ஒரு அடுத்த தேடலில் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை ஃப்ரம் உங்கள் திப்பு. பாய், சைனிங் ஆஃப்.